அந்த படம் சரியா போகல. அப்போ எம் ஏ ராஜா அவர்கள் நீயும் சூப்பர் ஸ்டார் மாதிரி ரொம்ப பெரிய ஆளா வரணும் அப்படின்னு வாழ்த்தி அவருக்கு விஜயகாந்த் அப்படின்னு பெயர் வைத்தார். இப்படிதான் விஜயராஜ் அவர்கள் விஜயகாந்தா மாறினார். தொடர்ந்து சில பட வாய்ப்புகள் வந்துச்சு. இருந்தாலும் தோல்விக்கு மேல தோல்வி, தோல்வியை வெற்றி படிக்கட்டா மாத்தணும் அப்படிங்கிறதுக்காக அவர் போராடினார். தூரத்து இடி முழக்கம் எனும் திரைப்படம் அப்பவே பேன் இந்தியா மூவின்னு கூட சொல்லலாம். தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கன்னடா இப்படின்னு மறு உருவாக்கம் செய்யப்பட்டுச்சு. இந்த படம் அவருக்கு மாபெரும் வெற்றியை தேடி தந்துச்சு. ரசிகர்கள் அவர் பின்னாடி வர ஆரம்பிச்சிட்டாங்க. அவருடைய ஆக்ஷன் காட்சிகள் இன்னைக்கும் நம்ம மனசுல எப்பவுமே இருக்கும். சட்டம் ஒரு இருட்டறை, தூரத்து இடி முழக்கம், அம்மன் கோவில், கிழக்காரி, உழவன் மகன், சிவப்பு மல்லி இப்படி அடுத்தடுத்து வெற்றி படங்களை கொடுத்தாரு. அப்பவே ஒரே வருஷத்துல 18 திரைப்படங்கள் நடித்து கொடுத்த ஹீரோ அப்படிங்கிற பேரும் அவருக்கு கிடைச்சது. விஜயகாந்த் அவர்கள் அதிகமான படங்கள்ல யாருடைய இயக்கத்துல நடிச்சாருன்னா, இயக்குனர் எஸ் வி சந்திரசேகர் அவர்களுடைய திரைப்படங்கள்லையும் ராமநாராயணன் அவர்களுடைய திரைப்படங்கள்லையும் நடிச்சார். எல்லா படங்களுமே மாபெரும் வெற்றியை அடைச்சது. எழுச்சி கலைஞர், புரட்சி கலைஞர் இப்படிங்கிற பேரு அவருக்கு எப்ப வந்துச்சுன்னா, தமிழக முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய வசனங்கள்ல அவர் நிறைய திரைப்படங்களை நடிச்சுட்டு இருந்தார். அப்போ இந்த பேர் வந்துச்சு. 1991 கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தில் நடிச்சு அந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி அடைஞ்சது. நமக்கு கேப்டனா விஜயகாந்த் அவர்கள் கிடைச்சார். இப்போ நமது கேப்டனுக்காக தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் சார்பாக இந்த ஏவி அள்ளி கொடுத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதை எங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்தவர் மக்கள் மற்றும் தெய்வமா வாழ்ந்தா தலைவர். இவருக்கு ஏழைகளோட சப்போர்ட். புரட்சி கலைஞர் கேப்டன் அண்ணன் டெஸ்ட் பண்ணிட்டு நடந்தா பாக்குறவங்க அசந்துல போறாங்க. கண்ணில் நெருப்பு பொறி எல்லா துன்பத்தையும் உடைச்சவர். இதுதான் என்னுடைய இமேஜ் அப்படின்றத அவர் எங்கேயுமே வச்சுக்கல. தமிழுக்கும் தமிழ் மண்ணுக்கு சேவை செய்யறதுதான் என்னோட லட்சியம். அவர் யதார்த்தமா லைஃப்ல எப்படி இருந்தாலும் சினிமாவில் ஹீரோவும் அப்படிதான். கம்ப்ளீட் ஆக்டர். தேடுவர் கிளாப்ஸ் வரணும். படத்துல நடிச்சு காட்டுங்க, வாழ்ந்து காட்டுங்க. ஒரு திரைப்பட கலைஞராக, ஒரு நடிகர் சங்க தலைவராக நானும் வளர வேண்டும், தன்னோடு இருப்பவரும் வர வேண்டும் என்ற ஒரே மனிதன். உலக சினிமா வரலாற்றில் ஒரு ஹீரோ 54 புது டேரக்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. செங்கூரப்பாண்டி விஜயோட சேர்ந்து நடிச்சாரு. அந்த படம் விட்டாச்சு. எந்த விஜய் எவ்வளவு கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டேன். ஒரு பைசா வேண்டாம். விஜயின் இன்றைய வாழ்க்கைக்கு ஒரு அஸ்திவாரம் போட்டதிலே விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிறது. பெரிய நாள் ஒரு படம் அவங்களுக்கு சேர்ந்து பண்ற வாய்ப்பு கிடைச்சது. இந்த படத்தின் தயாரிப்பாளர் எஸ்.கே. சுப்பையா. நான் சினிமாவுக்கு வந்த நாள்ல இருந்து எனக்கு உதவியாளனாக இருந்தவர். இவருக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணத்துல தான் இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன். அவர் நம்பி யாராவது பணம் போட்டாங்க, படம் எடுத்தாங்க, நஷ்டமாச்சு அப்படின்னு நான் இது வரைக்கும் கேள்விப்பட்டது. வெற்றி